இன்றைக்கி வந்து நம்ம மளிகை கடைக்கு தான் நம்ம அப்பளம் பொரிச்சிட்ருக்கோம். நம்ம வந்து வீடியோவில் வந்து எங்கள் வீட்டுக்கார நம்பர் தான் கீழே ஸ்க்ரீனில் போடுறோம். அந்த நம்பருக்கு வந்து ஆர்டருன்ற பேரில் நைட் 12:30 ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அப்படியே பேசாமையே கம்முண்டே வைக்கிறாங்க. நைட் 12:30 ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு குடும்பம் பிள்ளையே இருக்குங்களே, அதுக்கு தூங்குங்களே அப்படின்ற அறிவி வேணாமா? அசிங்கமே இல்லையா உங்களுக்கு? மக்களே, இது உங்களுக்கான வீடியோ இல்லை, அந்த கேவலமான செயல் செய்துவார் அந்த தெருநாய்களுக்காண்டிய வீடியோ இது. நாங்கள் அழுத்து செலுத்து நைட்டு 12 மணி ஆயிரு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க. நான் பழையபடிக்கு எங்கள் கடையை திறக்க நான் 4:30 எந்திரிக்கணும். இந்த இதில் அன்னைக்கு அப்படியே ஃபோன் பண்ணதுலேயே எங்களுக்கு உறக்கமே இல்லை, எங்கள் குடும்பமே முழிச்சு கிடக்கு. உங்களுக்குண்டு ஒரு குடும்பம் பிள்ளையெல்லாம் இருந்தால் நீங்கள் இந்த வேலை பார்ப்பீங்களா? அதை குறை சொல்கிற வாயை செங்க வச்சு அடைச்சா கூட அந்த செங்கல் சரியில்லைன்னு சொல்லுவாங்களா? உங்களை குறை சொன்னால் அது உண்மையாக இருந்தால் மட்டும் திருத்திக்கங்க, இல்லைண்டா திரும்பி கூட பார்க்காதீங்க. உங்கள் இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு இல்லை நம்ம ஜெயிச்சிருவோம். இப்படி ஆளுகளாம் சொல்லுதுகளே அப்படின்ட்டு உடஞ்சி போய் நம்ம உட்காரவே கூடாது. நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கடையாக நான் ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்துட்டு எல்லா கடையிலையும் நான் ஓனர்கிட்டலாம் கேட்டு கடையாக நான் போய் வச்சுட்டு வந்து நான் பழையபடிக்கு என் மளிகை கடைக்கு வேலையை செஞ்சுக்கிட்டு இப்படிதான் என்னோட வாழ்க்கை டெய்லியும் போயிட்டுருக்கு. ஈஸியாக வீடியோவை பார்த்துட்டு வந்து இப்படி வேலையெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு அறிவு இல்லையாங்க? சி.